வணக்கம். நான் கீதா அஷோக், அரோமாதெரபிஸ்ட். கேர் அண்ட் கியூர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேன் ரிமூவல். ஓகே, டேன் ரிமூவல் சம்மர்லாம் விட்டுட்டு இப்போ சொல்கிறீங்களே டேன் ரிமூவல் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் டேன்ங்கிறது பார்த்தீங்கன்னா இது இந்த சீசனுக்கு தான் வரணுங்கிறது இல்லை. உங்கள் ஸ்கின்னை வந்து நம்ம வெளியே எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ, அது வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும், மழைக்காலமாக இருந்தாலும், சன்லைட்டில் வந்து நம்ம முகத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக அந்த சன் ரேஸோட இம்பேக்ட் நமக்கு வந்து டேன் கண்டிப்பாக கொடுக்கும். டேன்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் லேயரில் வந்து நமக்கு மெலனோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நிறம் உற்பத்தி பண்ணுற நிறமிகள் இருக்கும். அதுதான் நமக்கு மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமியை வந்து உற்பத்தி பண்ணுது. மெலனின் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெலனின் கம்மியாக இருக்கும். டார்க்காக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மெலனின் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளுடைய கலர், நம்மளுடைய பிக்மெண்ட் அதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது, நிர்ணயம் பண்ணுறது மெலனின். அந்த மெலனினோடைய செக்ரேஷன் நமக்கு ஸ்கின்ல ஏற்படுறது மட்டும்தான் நமக்கு வந்து டேன் அப்படிங்கிறோம். என்ன மாதிரி ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து வெயிலில் போகிறோம், சன்லைட் வந்து நம்ம ஸ்கின்ல பெனிட்ரேட் ஆகிறப்போ அது என்ன பண்ணும், உள்ளே இருக்கக்கூடிய மெலனோசைட்ஸ்க்கு ஒரு தூண்டுதல் கொடுக்கும். தூண்டுதல் கிடைச்சோடனே மெலனோசைட்ஸ் வேகமாக நமக்கு வந்து மெலனின் உற்பத்தி பண்ணும். அந்த மெலனின் வந்து நம்ம ஸ்கின்ல இருக்க துவாரங்கள் வழியாக அது வெளியே வர்றப்போ நம்ம ஸ்கின் வந்து ஆட்டோமேட்டிக்காக டார்க் ஆகும். அதுதான் நம்ம டேன் அப்படிங்கிறோம். நம்ம வெயிலேருந்து கொஞ்சம் நிழலுக்கோ இல்லை நம்ம வீட்டுக்கோ அப்படி வந்துடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேன் வந்து மாறி நம்மளுடைய இயல்பான நிறம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். பட் ப்ரொலாங்டாக நம்ம வந்து டெய்லி வெயிலில் போகிறது தவிர்க்க முடியாது. வெளியே போகிறது இல்லை சன்னில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிறது. இப்போ சிலர்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி கொஞ்சம் மொட்டை மாடியில் போய் நிற்க வேண்டியிருக்கும், ஷாப்பிங் போக வேண்டியிருக்கும், மார்க்கெட் போக வேண்டியிருக்கும். இந்த ப்ரொலாங்டு டேனிங் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷனாக நமக்கு மாறும். அதாவது ஒரு டிஸ்கலரேஷன் ப்ராப்ளம் கொண்டு வரும். அப்பப்போ டேனை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், டேனுக்குரிய ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம செல்ஃபாகவே வீட்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த டேன்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு சன்ஸ்க்ரீனோ சன் பிளாக்கோ போடுறப்ப டேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது டேன் ஆயிடுச்சு, அந்த டேனை வந்து அரோமா தெரப்பியில் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயங்கள், கெமிக்கல் பேஸ்டு விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படும். என்ன அப்படின்னா ஜிங்க் ஆக்சைடு தேவைப்படும், அப்புறம் டைட்டானியம் டை ஆக்சைடு, அது ரெண்டும் தேவைப்படும். இது வந்து இயற்கையாக நமக்கு சில ஆயில்ஸ் வந்து நமக்கு தருது. அந்த ஆயிலை வச்சு ஒரு லெசித்தின் ப்ரோட்டீனை வச்சு நம்ம வந்து எப்படி ஒரு ஜெல் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எப்படி ஒரு டேன் ரிமூவல் க்ரீமாக இல்லை டேன் ரிமூவல் ஒரு அப்ளிகேஷனாக நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லெசித்தின் உங்களுக்கு கிடைக்கும். லெசித்தினை வச்சு ஜெல் ப்ராசஸிங் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கடையிலையும் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு அது எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அலுவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் அலுவேரா ஜெல் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ லெசித்தினை ப்ராசஸ் பண்ணி ஒரு ஜெல் கொண்டு வந்து அதில் எப்படி பண்ணுறோங்கிறது தான் இப்போ பார்க்குறோம். இந்த இதுக்கு என்ன தேவை, இந்த ஒரு டேன் ரிமூவல் ஜெல்லுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா முக்கியமான சில எசென்ஷியல் ஆயில்ஸ் இதில் தேவை. இதில் முக்கியமான ஆயிலில் நான் சொல்ல வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கேமமைல். இந்த கேமமைல் பார்த்திங்கன்னா 2 கேமமைல் இருக்கும். ஜெர்மன் கேமமைல்னு ஒன்று இருக்கும், ரோமன் கேமமைல்னு ஒன்று இருக்கும். நம்ம இதில் யூஸ் பண்ணுறது கேமமைல் ஜி, அதாவது ஜெர்மன் கேமமைல் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா. எனக்கு வந்து நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஆயில், முக்கியமாக டேன் ரிமூவலுக்கு யூஸ் பண்ணுறது பொமக்ரனேட். மாதுளம் பழத்துலேருந்து அதில் இருக்க அந்த முத்துக்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு எசென்ஷியல் ஆயில் தான் பொமக்ரனேட். இந்த பொமக்ரனேட் ஆயில் வந்து உங்களுக்கு கரியர் ஆயிலாகவும் கிடைக்கும். எசென்ஷியல் ஆயிலுங்கிறப்ப ஸ்கின்ல பெனிட்ரேஷன் இமீடியட்டாக இருக்கிறதுனால நான் வந்து எசென்ஷியல் ஆயிலாக பொமக்ரனேட் ஆயில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது என்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஹிப். ரோஸ் ஹிப் நிறைய சொல்லியிருக்கேன் அதை பற்றி. இது ரோஸ் ஹிப் வைட்டமின் ஏ ரிச்சான
ரோஸ் ஹிப் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொடெக்டராக இருக்கும். நம்ம ஸ்கின்னை க்ளீன் பண்ணுறதுக்கோ ஸ்கின்னில் இருக்கக்கூடிய டார்க்னஸ் எடுக்கிறதுக்கு ரோஸ் ஹிப் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ரோஸ் ஹிப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆயில் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நெரோலி ஆயில். இந்த நெரோலி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சோட பிளாசம், ஆரஞ்சு ட்ரீ, ஆரஞ்சு மரம். அந்த ஆரஞ்சு ஆயில் பார்த்திங்கன்னா அதோடைய குணங்கள் வந்து ரொம்ப அலாதியானது. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு குணங்கள் உண்டு. ஆரஞ்சோட பூக்கள் பார்த்திங்கன்னா நெரோலின்னு சொல்லலாம். ஆரஞ்சோட மரத்தோட இலைகள் பார்த்திங்கன்னா பெட்டிட் கிரெயின்னு சொல்கிறது. அதற்கு தனியான குணம், பருக்களுக்கெல்லாம் அதை கிளியர் பண்ணக்கூடிய குணம் வந்து பெட்டிட் கிரெயினுக்கு உண்டு. அஃப்கோர்ஸ் ஆரஞ்சோட தோல்லேருந்து எடுக்கிறது தான் ஆரஞ்சு எசென்ஷியல் ஆயில். இதுக்கெல்லாம் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் உண்டு. நம்ம ஸ்கின்ல வரக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி அந்த ஆயில்ஸ்க்கு உண்டு. இதில் நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நெரோலி பியோர் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஜெல்லில் வந்து ஒரு 100 கிராம்ஸ் நீங்கள் வந்து ஜெல் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆயில்ஸ் வந்து ஒவ்வொரு ஆயிலும் 100 சொட்டு இதை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 days ஃபெர்மெண்டேஷனில் விட்டு அது நீங்கள் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெல் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பர்பிள் கலரில் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். நீங்கள் அப்ளை பண்ண அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா சில்லுன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த வெயிலில் போயிட்டு வந்தது, வெயில் பட்டது, அந்த கஷ்டம், அந்த உஷ்ணமாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் மாறி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல சில்னஸ் கிடைக்கும். டேன் ரிமூவல் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ஸ்கின்னில் இருக்க டேனை வந்து அன்னன்னைக்கும் இப்போ இன்றைக்கி நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்திருக்கீங்க, பொல்யூஷனில் அஃபெக்ட் ஆகிருக்கு, உங்கள் ஸ்கின் டேமேஜ் ஆகியிருந்தால் இந்த டேன் ரிமூவல் ஜெல் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இன்ஸ்டண்ட்டாக அந்த டேனை ரிமூவ் பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில்ஸ்க்கு உண்டு. ஸோ அதை நீங்கள் ப்ரொலாங்காக நிறைய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கக்கூடிய ஸ்கின், சிலருக்கு வாயை சுற்றி கருப்பாக இருக்கும், சிலருக்கு நெத்தி மட்டும் டேனாக இருக்கலாம், கழுத்து டேனாக இருக்கும், கைகள் டேனாக இருக்கும், 2 வீலர் ரைட் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் இந்த ஜெல்லை வந்து நீங்கள் ரெகுலராக நைட்டில் யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய இன்ஹிபிஷன் வேலைகள் அது ஸ்கின்னை வந்து இன்ஹிபிட் பண்ணி அந்த மெலனினை பிரேக் பண்ணி உள்ள தலைமை ஒழிய மெலனினை எடுத்துடாது. ஏன்னா மெலனின்ங்கிறது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லலாம். பல்வேறு நோய்கள்லேருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறது மெலனின் கண்டிப்பாக நமக்கு வேணும். மெலனினோட தாக்கத்துலேருந்து நம்மளை வந்து சேவ் பண்ணுமே ஒழிய மெலனினை அறவே எடுக்காது. ஸோ மெலனோசைட்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராமல் அதுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த டேன் ரிமூவல் ஜெல்லுக்கு உண்டு. இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்க என்னுடைய நம்பருக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நானே உங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுவேன். கண்டிப்பாக இதை நீங்கள் சேல் பண்ணிடுறோம். இந்த ஜெல்லை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். டேன் ரிமூவல் ஜெல்லுன்னு கேளுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளாக மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக உங்களுடைய ஒரிஜினல் கலர் உங்களுக்கு இங்கே என்ன கலர் இருக்கோ அந்த கலர் வந்து உங்கள் ஃபேஸ்க்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஜெல் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள், அது ரொம்ப முக்கியம். இதில் என்ன டவுட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோலேயே நீங்கள் கீழே வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, அதுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இல்லை ஃபீல் ஃப்ரீ டு டாக் டு மீ எனி டைம். நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எஸ்எம்எஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் கொடுப்பேன். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.